Hi students, today 12th Maths Chapter 2 Exercise 2.7 la first one la first sum பார்க்கலாம். Write in polar form of the following complex numbers 2 plus I 2 root 3. இது வந்து polar formக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. polar form அப்படின்னா r cos theta plus sin theta இந்த ஃபார்மேட்டில் இருந்து எழுதணும் ஓகேவா. ஸோ x plus I y என்னது 2 plus I 2 root 3. ஸோ இதில் x வந்து 2 x equal to y வந்து 2 root 3 y is equal to root 3. ஃபஸ்ட் நம்ம r கண்டுபிடிக்கணும். r கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், root x square plus y square. ஸோ root x என்னது 2, ஸோ 2 square plus y என்ன 2 root 3. ஸோ 2 root 3 the whole square. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இந்த 2க்கு தனியாக ரூட் 3க்கு தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளே ரூட் 3 ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் ரூட் 4 அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4. ஸோ 4 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 வெறும் 3 மட்டும் தான் வரும் ஓகேவா. ரூட்குள்ளே 2 3 இருந்துச்சுன்னா ஒரு 3 வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ வந்து ஒரு 3 மட்டும் வரும். இந்த 4 அப்படியே எழுதிட்டு இந்த 4யும் 3யும் மல்டிபிள் பண்ணி 12ன்னு போடணும் ஓகேவா. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டு 12. அடுத்த ஸ்டெப்பில் ரூட் 12யும் 4யும் ப்ளஸ் பண்ணி 16 ஓகேவா. 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன 4 4 4s are 16. ஸோ 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 4. ஸோ r equal 4 ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தீட்டாவோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதாவது 2 ப்ளஸ் I 2 ரூட் 3 கொடுத்துருக்காங்களா. இதுவும் ப்ளஸ் எக்ஸும் ப்ளஸில் இருக்குது ஒய்யும் ப்ளஸில் இருக்குது. ஸோ எக்ஸும் ப்ளஸ்ஸும் ஒய்யும் ப்ளஸ்னால் எங்கே வரும், இங்கே வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து தீட்டா சீக்வல் ஆல்ஃபா தான். ஆல்ஃபா கண்டுபிடிச்சோன்னா அதே தான் வந்து தீட்டா ஓகேவா. ஸோ தீட்டா சீக்வல் ஆல்ஃபா. ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா சீக்வல் tan இன்வெர்ஸ் மாலிஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ tan இன்வெர்ஸ் மாலிஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன 2 root 3. ஸோ மேலே 2 root 3 பை எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 2 கீழே 2. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ மீதி என்ன இருக்குது tan இன்வெர்ஸ் ரூட் 3 மட்டும் இருக்குது ஓகே. இப்போ tan இன்வெர்ஸ் ரூட் 3 அதோட வேல்யூ என்ன அப்படின்னா பை 3 ஓகேவா. ஸோ tan இன்வெர்ஸ் ரூட் 3க்கு பதிலாக பை 3ன்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் பை 3. இப்போ தீட்டாவும் ஆல்ஃபாவும் சேம் தான். ஸோ அதனால் தீட்டா ஈக்குவல் பை 3ன்னு போட்டுக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க அப்படியே எழுதிட்டு என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்னு சொன்னால் ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இந்த ஃபார்மேட்டில் எழுதணுமா ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் போலார் ஃபார்முக்கு. ஸோ ஆர் என்ன கண்டுபிடிச்சோம் 4 கண்டுபிடிச்சோம். ஸோ 4 காஸ் தீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பை 3. ஸோ பை 3 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்னது பை 3 ஓகேவா. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட ஒரு 2k பை வந்து ஆட் பண்ணி எழுதணும் ஓகேவா. போலார் ஃபார்ம் கேட்டாங்கன்னா இதோட முடிச்சிடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் எழுதணும் 4 காஸ் பை 3 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் பை 3 ப்ளஸ் 2k பை. k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் ஓகேவா. அவ்வளோதான். தேங்க்யூ.